சொல்லிக்கிறது என்னன்னா, கடந்த 3 வருஷமா நின்று போன அழகர் சாமி திருவிழா வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 3 நாள் திருவிழா நடத்துறத கிராம கமிட்டி முடிவு பண்ணிருக்கிறதுனால ஊர் பொதுமக்களும் தாய்மார்களும் இது பிரகாரம் அவங்கவுங்களுக்கு உண்டான வரி வசூல் கொடையை கொடுத்து சுத்தபத்தமா இருந்து திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு ஊர் கமிட்டி சார்பா கேட்டுக்கிறோம் சாமியோ. அடியே இவளே, என்ன மதினி? ஊருக்குள்ள திருவிழாவா? இப்பதான் சாட்டிட்டு போறாங்க. என்ன சொல்ற மதினி? நெசமாவா? ஆமா, நான் சொன்னா எனக்கு புரியாது, அத பாடினாதான் புரியும். எங்க பாடு. அடியே இவளே, ஊருக்குள்ள திருவிழாவா? அடியே இவளே, ஊருக்குள்ள திருவிழாவா? அழகர் சாமிக்கு இந்த மாதம் பெருவிழாவா? அடியே இவளே, ஊருக்குள்ள திருவிழாவா? அழகர் சாமிக்கு இந்த மாதம் பெருவிழாவா? கட்டுப்பட்டிக்கு காப்பத்தான கட்டி புட்டாங்க, தம்பட்டத்தை அடுத்து அடுத்து சாட்டி புட்டாங்க. எட்டு பட்டிக்கும் காப்பத்தான கட்டி புட்டாங்க, தம்பட்டத்தை அடுத்து அடுத்து சாட்டி புட்டாங்க. மாவிலையும் தாரணமும் கட்டி புட்டாங்க, அட ஒத்துமையா கொடியத்தானே ஏத்தி புட்டாங்க. மாவிலையும் தாரணமும் கட்டி புட்டாங்க, அட ஒத்துமையா கொடியத்தானே ஏத்தி புட்டாங்க. அடியே இவளே, அடியே இவளே, ஊருக்குள்ள திருவிழாவா? அழகர் சாமிக்கு இந்த மாதம் பெருவிழாவா? காட்டுக்குள்ள கோயிலை கட்டி சாமிய வச்சாங்க, அத ஒத்தையில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. காட்டுக்குள்ள கோயிலை கட்டி சாமிய வச்சாங்க, அத ஒத்தையில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. வேலை வெட்டி வேணும்னு வேண்டிக்குவாங்க, விவகாரம் பண்ணி புட்டா விளக்கு வைப்பாங்க. வேலை வெட்டி வேணும்னு வேண்டிக்குவாங்க, விவகாரம் பண்ணி புட்டா விளக்கு வைப்பாங்க. அட சாமி இருந்தா 3 வருஷம் ஏண்டா நிக்கணும் திருவிழா? இவன் கேள்விய பாரு. பட்டையடிச்சு பட்டைய போட்டா எப்படி நடக்கும் திருவிழா? சங்கு சக்கர வெடிய வைப்போம், சக்கர பொங்கல பொங்க வைப்போம், சங்கு சக்கர சாமிக்கு காட்டி பங்கு வச்சுக்குவோம். ஏண்டா கணக்கு திருவிழாவும் தொடங்கியாச்சு, தலைக்கு ஏறினதும் தானாக இறங்கி போச்சு. கோயில்கால போல நிற்கும் மைனரை பாரு, கோயில்கால போல நிற்கும் மைனரை பாரு. அட வாழை தூக்கும் காளைய போல கலர தூக்குறாரு, அட வாழை தூக்கும் காளைய போல கலர தூக்குறாரு. கண்ணடி பார் பாத்துக்கோ, கையசப்பார் பாத்துக்கோ. நாளதான் போவோமா, கைநலகுமா குடிக்குமா? ஏண்டா நமக்கு ஊருக்குள்ள திருவிழா?
பாவி பயலுக இப்படி திருவிழாவை நிப்பாட்டிட்டாங்களே. மழை தண்ணி இல்லாமல் இப்படியே சாக வேண்டியதே. நீ என்ன செய்யறது? பார்த்து போங்கடா. சீக்கிரம் போடா போடா நிறைய போடுங்க போடுங்க தானே இருக்கு. ஏன்டா மண்ணு கட்டி சாகுறீங்க? வரும் போடுங்க. தூரம் ஒத்த பிள்ளைய அனுப்பணுமான்னு தான் யோசனையாக இருக்குது. என்னக்கா என் பிள்ளைகளும் 2 பிள்ளையும் போகுதுங்க. இங்கே நேரம் திருப்பூர் தானேக்கா. அடுத்து நம்ம ஊர்லேருந்து 30-40 பிள்ளைங்க போகுதுங்க நம்ம வாத்தியார் பொறுப்பில். அதுக்குள்ள பிள்ளை இதுக்கு போய் நம்ம வகுத்து பொழப்ப கழுவணுமான்னு தான் யோசிக்கிறேன். இல்லைக்கா அடுத்து பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு சொன்னால் யார்கிட்டக்கா போய் கேட்பேன்? அதுகளுக்கு உதவிக்கிறோம்லக்கா. சரிம்மா அனுப்பி வைக்கிறேம்மா. பார்த்து சுதா பண்ணலாம். அம்மா லட்டு போடுறேன். சரிம்மா நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக மாட்டேன். வேற எல்லாரும் சாப்பிடுறா. நல்லா சாப்பிடுங்க. ஒன்றும் கவலைப்படாத. பஞ்சமலைக்கு ஜனங்க நம்ம ஊருக்கு வந்த நிலமும் போய் நம்ம ஊர் ஜனங்க வெளியூருக்கு போகிற நிலமும் வந்துருச்சு. எனக்கும் ஆடி வந்து 60 வயசு முடிய போகுது. இப்படி ஒரு வறட்சியை நான் பார்த்ததே இல்லை. முன்னையெல்லாம் ஆடிகளை மண்ணக்கறி வாசி விட்டால் பயிர் வச்சு அந்த வீடு வந்து சேர்ந்துடும். இப்போ என்னடானா 3 வருஷமாக மழையை காணும். எப்போயாச்சும் ஒருக்கா வந்து வாசல் தொளிக்கிற மாதிரி தொளிச்சிட்டு ஓடி போயிடுது மழை. முக்கால்வாசி கிணத்துல தண்ணி இல்லைங்கய்யா. இதே நிலம் பண்ணிடுச்சா நாமளும் ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போக வேண்டியது தான். ராத்திரில் படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. என்னமோ நான் பிரசிடண்ட் ஆனதுல இருந்தால் நம்ம ஊரில் மழை பெய்யலன்னு சொல்லி அந்த வரதராஜன் திருச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறான். மழை பெய்யாதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அதுவும் சரிதான். ஒரு நல்ல நாளை பார்த்து குறிய கேட்போம். அழகர் என்ன சொல்கிறாரு அது பிரகாரம் நடந்துக்குவோம். சரி கேட்டுருவோம். கோடைக்கு எப்படி இருக்கு? இல்ல சாமி வந்திருக்கு. 2 ஒண்ணுதான். சாமின்னு சொல்றான். என்ன கோடாங்கி மட்டும் மரியாதைலாம் பேசுறான்? ஏய் பெருமாளே, என்ன வர சொல்லிட்டு அங்கடா போச்சு? யார் வந்து தெரியல? அழகர் வந்திருக்கடா. அழகர் வந்திருக்கேன். என்ன கூப்பிட்டீங்கடா? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? 3-4 வருஷமா மழை தண்ணியே இல்லாம காடு கரையெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இந்த ஊரை பிடிச்சிருக்கிற பஞ்சம் தீரணும். இந்த ஊரே நல்லா செழிப்பா இருக்கணும் சாமி. நீங்க என்ன சரியா கவனிக்கலா? என்ன சரியா கவனிக்கல? அதான்டா இப்படி. நல்லா தானே கவனிச்சுட்டு இருக்கிறோம் சாமி. என்ன கவனிச்சுக்க? கடனுக்கு சாமி விட்டா போதுமா? சிறப்பா கும்பிடணும்டா. மிக சிறப்பா கும்பிடுன. ஊரே சுத்தமா இருந்து என்ன 7 சப்பரம் அலங்காரம் பண்ணி கொட்டு முழக்கு வான வடிக்க கராட்டம். ஊரே அமக்கிழமை கொண்டாடும்டா. ஊரே அமக்கிழமை கொண்டாடுறா. அது மட்டும் இல்ல, இந்த கோயில எனக்கு பூசணி செஞ்சுக்கிட்டு என் மயன் கோடாங்கி அவன் மன நோக்கம் நடந்துங்கடா. அவன் பாவம் பச்சை பிள்ளடா. அவனுக்கு வேணும்னு கொடுங்க. உன் மாமா அடிச்சு விடுற மாதிரி நீ காசு அல்ல போறான். அப்பத்தே அழகு மனம் குளிர்ந்து நல்ல மழை பெஞ்சு ஊரு காடு கரை கம்மை எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும்டா. நல்லா செழிப்பா இருக்கும். செஞ்சிடறோம் சாமி. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம் சாமி. ஓடுங்கடா நீங்க ஓடுங்கடா. இது எப்படியா 10 இப்ப விற்கிற ராசிக்கு சேர்த்து போடுறா.
ரூபா கொடுத்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. பணம் பத்தலைன்னா திருவிழா முடிஞ்ச உடனே கணக்கு பார்த்து நானே போட்டு கணக்கு முடிச்சிடறேன். ஐயாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அழகர் தான் துணை இருக்கணும். பெருசு போயிடுச்சுண்ணா. ஊர் பெருசு வேற, என்ன பண்ணுறது? திருவிழா நிப்பாட்டிட வேண்டியதா? ஐயா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராத ஐயா. முதல்ல உன் பேச்சை நிப்பாட்டியா. வணக்கம் பெரியம்மா. பெரியம்மா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வீட்டில் யாரும் இல்லையா? என்ன விஷயம்ப்பா? திருவிழாவுக்கு வசூலுக்கு வந்தோம். வடக்கு தெரு கணேசனுக்கு கல்யாணமா? இருங்க நான் சொல்கிறேன். பெரியம்மா, கோயில் திருவிழாவுக்கு காசு வாங்க வந்திருக்கான். அப்படியா? சடங்கிட்ட பத்திரிக்கை ஒன்று கல்லையா? பொண்ணு தாய் வீட்டில் இல்லையா? உழ வைக்க நேரம் சொல்லி நீங்கள் சேர்த்த வச்சு வாங்க. பிச்சு எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு. அவங்க வர்றோமா? போயிட்டு வாங்க. வந்துட்டாங்க. அடிக்க என்னத்தா குரலுக்கு அடிச்சு? அது யாரு? கோழி வரி வசூல் பண்ணி போறாமா? பெருங்குடி அம்மனம்மா போட்டு கடிச்சு அம்மனம்மா. எனக்கு நீ காசு கொடுத்துட்டு போ. தரேன்டா. சர்பத்து குடிக்க போறேன். கேட்க மாட்டேடா. ஏண்டா சின்ன பையல போட்டு காசு அடி வாங்கி சாப்பிட போறேன். ஏன்டா சின்ன பையல போய் அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னங்கயா இது சர்பத்து குடிக்கல யார் ஆளுதா? காசு போட்டு உயிர் எடுக்கிறாங்கயா. காசு என்ன மரத்துல காய்க்குது? நீங்க என்ன விஷயமாயா வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, அப்புறம் வர்றோம். பணம் இருந்தால் தரமாட்டேண்ணா. செல்லாம் இடக்குறையாக பார்த்துக்க. என்ன மைனரே, டவுனுக்கு கமிஷன் கிடைக்க போயிருக்கிறா சொன்னாங்க. டவுன்லேருந்து தான் வர்றேன். நேற்று ராசாத்தி கை மாத்தா பணம் கேட்டுருந்துச்சு. பாவம் கஷ்டப்படுற பொண்ணு, அதான் நேரில் பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி நீ கொடுக்க வந்தியோ வாங்க வந்தியோ அது ஓம்பாடு. நாங்கள் கோயில் வசூலுக்கு வந்திருக்கோம். கோயில் வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இவ வேற காசு கேட்டு இல்லைன்ட்டான். நான் கேட்கும்போது மட்டும் இல்லைன்னு சொன்னீங்க. இது கூட ஓசியில எனக்கும் சேர்த்து எழுதி விடுங்க. மைனர் 25 ரூபா, ராசாத்தி 25 ரூபா. இந்த விஷயம் என் பொண்டாட்டி தெரிய வேணாம். ஊருக்கே தெரிஞ்சது தானேயா? இது புதுசுங்க. விளங்கிரும். என்னம்மா காட்டுக்கா? ஆமா சார். சரிம்மா சரிம்மா. வாங்க ஐயா வாங்க. என்ன ஊர் பெரியவங்களாம் ஒன்று கூடி வந்திருக்கீங்க? திருவிழா வசூலுக்காக வந்தோம். ஏதோ உன்னால முடிஞ்சதை கூடப்பா. அதுக்கு என்ன, சிறப்பாக செஞ்சிருவான். வாங்க. சரசு, ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க. ஆத்தா மாய மனசார வேண்டியிருக்கேன். திருவிழா சிறப்பாக நடக்கும். இந்தாங்க. கோடாங்கி வாழைப்பழம்னு எழுதிக்கங்க. எதுக்கு கேட்குறாய் வரி? என்னோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் மேய்ச்சாயா, நாற்று நட்டாயா, களை வரித்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவன். சார் பையன் எப்படி படிக்கிறான் பார்த்தீங்களா? சும்மா படிக்கிறது மாதிரி நம்மளை வையிறாங்க. போங்க சார், சின்ன பையனை போய் சந்தேகப்படுறீங்க. கையில் இங்கிலீஷ் புத்தகத்தை வச்சுக்கிட்டு வரலாறு படிக்கிற மாதிரி நடிக்கிறானியோ. இந்தாங்கய்யா. தாய் அம்மாங்க? வாங்கய்யா. அம்மா சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்தா வந்துடுறேன். எல்லாருக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுமா. இந்தாங்கய்யா. இல்லைம்மா இப்போ தான் குடித்தேன். என்ன சார் வேண்டுதலா? இவ கல்யாணத்துக்காக காணிக்க முடிஞ்சு வச்சேன். எவ்வளவுயா? 10 ரூபாங்கய்யா. சொந்தக்காரன், ரேடியோக்காரன், கரகாட்டக்காரன் இவங்களுக்குலாம் அட்வான்ஸ் கொடுக்கணும் வாத்தியாரே. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வெட்டுப்பட்ட குதிரை காலை சரி பண்ணணும். அதுவும் சரிதான் வாத்தியாரே. சட்டையை அனுப்பியிருக்கீங்க. என்னப்பா
அது கதவு திறந்து கிடக்கு. ஐயோ குதிரை காணோங்க. வாங்கயா. குதிரை காணாம. எவையா கதவு வச்சிட்டானே. ஐயோ இத காணி பே கவுண்ட் விட்டானே. எப்படியா திருவிழா நடத்துறது? அப்படியா? ஆத்தா கொஞ்சம் உள்ள போ. சமாவாடா திருவிழா நிப்பாடுற நீங்க தானே குதிரை கிளம்பினீங்க. நான் எப்போ குதிரை கிளம்பேன்? அப்ப நீங்க இல்லைன்னா வேற யாரு? எப்படியோட நான் கும்புற சாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருச்சுடா. இதை வச்சு வர எலெக்ஷன்ல பெருமாளை எப்படியா தோக்கடிச்சிருவோம்டா. நினைச்சு பார்க்கவே முடியலையே. படுவாங்க அங்கங்கே கை வச்சு கடைசியில் நம்ம சாமி வாகனத்திலே கை வச்சுட்டாங்களே. நாம இத்தனை சாணம் இருந்து சாமி குதிரையை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. எது ஏழூர் சனத்தையும் சாமி தான் காக்கும்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்போ என்னமோ மாத்தி பேசுறீங்க. சாமி நம்மளையே கவனிச்சுட்டு குதிரை அசால்ட்டு விட்டுருச்சு மாப்ள. அட சும்மா இருங்கப்பா. இங்க என்ன நடக்குது தெரியாம நீங்க அவருக்கு பேசிட்டு இருக்கீங்க. அட விடுங்கப்பா. இளந்தாரி இப்ப ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. சரி வாத்தியாரையா, நீங்க படிச்சவரு, நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்க. சுற்றுலாவரம் கோயில்ல பழைய குதிரை ஒன்று இருந்துச்சுல்ல, அதை உண்மை கேட்டு பார்ப்போம். என்ன வாத்தியாரியா புரியாமல் பேசுறீங்க? அதையும் பூரா கரையாடுத்து போய் கிடக்கு. அதை வச்சு என்ன செய்யறது? ஏப்பா நல்லா இருந்தா மட்டும் நம்ம ஊர் சாமி அந்த குதிரையை ஏற்றுட்டு என்னையா முறையாகும்? சித்திரை பிறக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள சட்டுப்பட்டுன்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்தா தானே திருவிழா நடத்த முடியும். அழகர் மேல பாரத்தை போட்டு பேசாம சாமியை மட்டும் சப்பரத்தில் வச்சு கொண்டாடிடுவோமா? யோ வாத்தியே, குதிரை இல்லாம ஊர்வலம் போனா அது அழகரே கிடையாது. வாத்தியாரா, அவன் சொல்றதும் சரிதான். மைனர் புல்லட்ல வராம நடந்து வந்தாருன்னா மைனருங்க மரியாதை கொடுப்பீங்களா? இங்கே பெரிய பிரச்சனையா கிடக்குது. யாராவது ஒரு நல்ல யோசனை சொல்றதை விட்டுவிட்டு. பிரசிடண்ட் ஐயா, பேசாம புதுசா ஒரு குதிரை செஞ்சிருவோம். என்னப்பா லூசு மாதிரி வச்சுக்கிருக்கீங்க? புதுசா செய்யறது ஜாமீன் விருது ஆகி போயிருமா? சார் பேசாம குதிரை காணா போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸ்ரீரங்கம் சொல்றதா நல்லதுன்னு படுத்து போய். அது மட்டும் பத்தாது, நல்ல நேரமா பார்த்து குறி கேட்கணும். அதுவும் சரிதான். ஒரு நல்ல நாளா பார்த்து கூட இங்க கூப்பிட்டு குறி கேட்டா இன்னாரும் சரியா சொல்லிடுவார்ல. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. போடாங்க உள்ளூர்காரன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. எனக்கு ஒரு யோசனைப்பா. பேசாம மலையாள மந்திர கூட்டியாந்து வெத்திலையில மை போட்டு பார்த்தா கரெக்டா சொல்லிடுவானாப்பா. அதுவும் சார் தான். உள்ளூர் கொடாங்க இதில் சம்மந்தப்படுத்துறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வரும்பா. ஆமா ஆமா, கோடாங்க ஏதாவது அடிச்சு விட்டு அது தப்பாயிருச்சுன்னா நாளை பண்ண அவனால பொய் சொல்லி பழைக்க முடியாதுல்ல. யோ என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? என் தொழிலை கவலைப்படுத்தி பேசுறீங்களா? என்னை பேசுறது அந்த அழகரை பேசுறது மாதிரி என்னை கூடி மாடி அசிங்கப்படுத்திட்டீங்களா? உங்களை பாத்துக்கிறேன் நானு. பாத்துக்கிறியா? வெளியிருந்து எந்த கோடங்க நீங்க கூட்டி வரணும் பாத்துக்கிறேன் நானு. இந்த ஊர் எல்லையில அவன் கால் வச்சிருவானா இல்ல நான் தான் அவனை வைக்க விட்டுருவா? அவன் எப்படி ஊருக்கு புதுசோட திரும்பி போறேன்னு பாத்துக்கிறேன் நானு. கட்டடா டேய், கட்டடி பூச கட்டண்டா. அப்ப தெரியுமையா யாருமா பெருமை உங்களுக்கு? என்னைவா கவலைப்படுத்தி பேசுறீங்க? பாத்துக்கிறேன். என்னைய அப்படி அவுத்து போட்டு வந்திருக்க? அது கோபத்துல அவந்துக்கிருச்சு. நான் உன் வேட்டியை சொன்னையா? வேட்டி எங்க? கோபத்துல அவத்து எரிஞ்சிட்டு வந்துட்டேன். யாரு மேல கோபம்? நம்ம ஊர்க்காரங்க ஏதோ வெளியிருந்து கோடாங்கி கூட்டு வந்து குறியாக்க போறாங்களா? அவன் எப்படி பாக்குறேன்னு பாத்துக்கிறேன். நீ சுடுதண்ணிய காவி. எதுக்கு சுடுதண்ணி? காட்டேரி பூசை கட்ட. நீ காட்டேரி பூஜை கட்டு, இல்லாட்ட இன்னொரு பொண்டாட்டி கூட கட்டு. சுடுதண்ணி வேணும்னு என் தாலி அக்காத. நானே தேவி தேவி கேளு காத்த கேளு பூவ கேளு காத்த கேளு என்ன பத்தி சொல்லும் மான கேளு மயில கேளு மாலை கட்ட சொல்லும் தீராததே ஆசை பேரின்ன நான் பேச என்னோடு நீ பாதி இல்லையே நீ இல்லையே நானும் பொம்மையே எந்த உயிரோ நீயே நீயே பூவ கேளு காத்த கேளு என்ன பத்தி சொல்லும் பூவ கேளு காத்த கேளு பூவ கேளு காத்த கேளு என்ன பத்தி சொல்லும்
காத்த கேளு என்ன பத்தி சொல்லும் மான கேளு மயில கேளு மாலை கட்ட சொல்லும் பூவை கேளு காத்த கேளு பூவை கேளு காத்த கேளு என்ன பத்தி சொல்லும் ஏறிடுச்சு காதல் பித்து செவந்து போச்சு மல்லி மொட்டு ஆசை ரொம்ப முத்தி போச்சு வாடி பாப்போம் ஜல்லி கட்டு சாதி என்ன சாதி தேவையில்லை மானே காதலுக்கு தேவை அன்பு மட்டும்தானே பூவை கேளு காத்த கேளு என்ன பத்தி சொல்லும் மான கேளு மயில கேளு மாலை கட்ட சொல்லும் தீராததே ஆசை வேறென்ன நாம் பேச என்னோடு நீ பாதி இல்லையே நீ இல்லையே நானும் பொம்மையே எந்த உயிரோ நீயே பூவை கேளு காத்து கேளு என்ன பத்தி சொல்லும் பூவை கேளு காத்த கேளு பூவை கேளு காத்த கேளு என்ன பத்தி சொல்லும் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் சும்மா இரு, அதெல்லாம் உனக்கு வேணாம். ஏய் சாப்பிட்டு போயிடலாண்டி விளையாடுறியா யாராவது பாத்திர போறாங்க ஏன்டி இப்படி பயப்படுற? வீட்டுக்கு போலாம். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு உங்க அப்பா இறங்க இறங்க ஆமாம் மனு எழுதி கொண்டு வர சொன்ன கொண்டாந்துட்டீங்களா சரி வாங்க பாஸ்கர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா ஐயா மல்லையாபுரத்துலேருந்து வந்திருக்காங்க மல்லையாபுரமா பெரிய வில்லங்க முடிச்ச ஆளாச்சே அவங்க முன்னாடி இருந்து எஸ்ஐ ட்ரான்ஸ்ஃபரில் தூக்கிவிட்டு ஆளு தானே நீங்கள் ஐயா நாங்கள் எதுவும் பண்ணலங்க சரியா உங்கள் ஊரில் ஆனவனா திருட்டு திருவிழா ஆனா வெட்டு குத்து அதானே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா பக்கத்து ஊருக்காரங்க எங்கள் பேரில் இருக்க பொறாமையினால ஒன்றுக்கு ரெண்டா திருச்சி சொல்கிறாங்க ஐயா ஆமாம் திருச்சி விட்றாங்க உங்களை கட்ட அவங்கள சொல்லுங்க அவங்கள கட்ட உங்களை சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்திருக்காங்க குதிரை காணாமல் போயிடுச்சா ஐயா என்னது குதிரையை காணாமா யோ குதிரையை காணா கழுதையை காணான்ட்டு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனாக மாட்டோனியா கழுதை கிட்ட மேய்ச்சிட்டு இருக்க போய் தேடி பாருங்க இல்லையா அது வந்து சொன்னா போக மாட்டீங்களா சரி குதிரை யாருதியா அழகர் சாமி இதுங்க யார் யார் அழகசாமி உங்களை யாரும் அழகசாமி இல்லையா இல்லைங்க ஐயா குதிரையை பறி கொடுத்து வராம நீ எதுக்கு வந்தீங்க போய் அழகசாமி வர சொல்லுங்க ஐயா அவர் வரமாட்டாருங்க ஐயா ஓ அவ்வளோ பெரிய ஆளா அவரு ஐயா அழகர் சாமிங்கிறது சித்திரை திருவிழாவில் ஆற்றுல இறங்குவார அவர் தாங்க ஐயா என்ன அழகர் சாமி சித்திர துறன்னு உழப்பிட்டு இருக்க ஓ ஸ்டேஷனுக்கு வரங்கிற பயம் கூட இல்லாமல் தண்ணி அப்படி உழப்பிட்டு இருக்கியா பாய ஊதியா இல்லைங்க ஊதியா வாயா சாராயம் குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்கய்யா சாராயம் குடிக்கிறேன் வாய் கூட இந்த நேரத்தை ஆறாதையா பொடி பொடி வைக்க ஆமாங்க போயா போயா அந்த பக்கம் வந்துட்டான் வாய வச்சுக்கிட்டு ஐயா காணாம போனது குதிரை இல்லைங்க யோ இப்போதானே குதிரை காணாமல் போச்சுன்னு சொன்னேன் அதுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க ஓ ஏட்டு கொஞ்ச நேரம் பேசாமறியா அவங்களே பெரிய குழப்பத்தில் வந்திருக்காங்க ஒரு தெளிவான முடிவு வரட்டியா பிரசிடண்ட் ஐயா ஐயாவுக்கு ஒன்றும் சரியா பிடிபடல நான் ஐயா நான் தெளிவாக சொல்கிறேங்க ஐயா யார் நீ தெளிவா சரி சொல்லு பார்ப்போம் ஐயா காணாமல் போனது குதிரை தாங்க ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி நெசமான குதிரை இல்லைங்க அது மரத்தால் செஞ்சது அழகர் சாமின்றது மனுஷன் இல்லையா சாமி அவரோட குதிரை வாகனம் தான் காணாமல் போயிடுச்சு ஐயா மலை அடிவாரத்துக்குள்ள இருக்க மண்டபத்தில் வச்சுருந்தாங்க அதாங்க யாரோ களவாண்டு போயிட்டாங்க எப்பயா காணா போச்சு
முந்தா நாள் வரைக்கும் இருந்துச்சியா, நேற்று தான் காணாம போயிருக்கு. ஐயா யாரா வேண்டாதவங்க தான் ஐயா இந்த திருவிழாவை நிப்பாட்டு போட்டு குதிரையை தூக்கிட்டு போயிருக்காங்க. வேண்டாதவங்கண்ணா? அப்படி யார் ஊருக்குள்ள இருக்குது? சரி சரி, இங்கே சொல்ல சங்கடமா இருந்தா தனித்தனியாக உள்ளவன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் போங்க. ஐயா நான் தாங்க மல்லையாபுரத்துக்கு பிரசிடென்ட்டு. இதுக்கு முன்னாடி நாயக்கம்பட்டி லட்சுமணசாமி மாமா தான் 20 வருஷமாக பிரசிடண்டாக இருந்தாங்க. அவர் நமக்கு நெருங்கிய சொந்தமுங்க. ஆனால் பாருங்க விதிவசத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார். அதுக்கு பிறகு வந்த எலெக்ஷனில் நம்ம சாதி சனமெல்லாம் சேர்ந்து என்ன தான் நிற்கணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமணசாமி மாமா மகன் வரதராஜன் என்னை எடுத்து நிற்பேன்னா நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி கேட்காம நின்று எலெக்ஷனில் தோற்று போயிட்டான். அதுலேருந்து பாருங்க ஏன் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊர் திருவிழாவை நடத்த விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணி நிறுத்தி போடுறாயா. திருவிழா நிப்பாட்டுறது அவனுக்கு என்ன ஆதாயம்? திருவிழா நல்லபடியாக நடந்த அழகர் ஆற்றுல இறங்கிட்டா எங்கள் ஊரில் மழை தண்ணி பெஞ்சிரும்ல. அழகர் ஆற்றுல இறங்கின மழை பெய்யுமா? ஆமாம், இத்தனை வருஷம் அப்படித்தானே மழை தண்ணி பெஞ்சிருக்கு. ஐயா அந்த வரதம்பாய தான் அந்த குதிரையை திருடி இருக்கணும். ஐயா இருக்காரு அவர் பையன் ராமகிருஷ்ணன், சின்னச்சாமி பையன் கணவன் கூட்டாளிய சாமி இல்லை சாதி இல்லைன்னு சொல்லிட்டு திரியிற பயில அவங்க தான் குதிரையை தேடி இருக்கணும். ஊரில் எல்லாரும் என்னையா கண்ணாசரை கண்ணாசரைன்னு தான் கூப்பிடுவாங்க ஐயா. அந்த காணாமல் போன குதிரையை செஞ்சது நான் தான் ஐயா. ஒரே மரத்தில் கடைஞ்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடக்கத்துக்கார பயிலுங்க ஒரு 4 பேர் கம்பளி துணி விற்க வந்தாங்க. அவங்க ஹிந்தியில் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க கலவான் இருப்பாங்களோ. நான் உன்ன கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேட்குறியா? ஏன் டவுட் என்னன்னா சார், போன திருவிழாவில் 4 வெள்ளைக்காரங்க வந்திருந்தாங்க. நான் தான் கூட மாட இருந்தவங்களுக்கு ஒத்தாசை பண்ணேன். அவங்க குதிரையை படம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ குதிரையை பார்த்து வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லிக்கிறந்தாங்க. ஒரு வேளை ஐயா எப்படியாவது குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க ஐயா. கண்டுபிடிச்சிடலாம், போயிட்டு வாங்க. பாருங்க சார். என்னையா குழு எதுவும் கிடைச்சா சார்? யோ சும்மா அறியா, அவங்க ஒன்றே என்ன இந்த ஒரு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. பக்கத்தூரில் ஆரம்பிச்சு ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இவங்களை இப்படியே விட்டான் பக்கத்தூருக்காரங்களுக்கு இவங்க இப்படி விட்டு குத்தாயிரும் போல. ஆமாம் சார், ஆமாம் சார். நீயும் நம்ம வேலும் போய் மல்லையாபுரத்தில் திருவிழா முடி வரைக்கும் தங்கிருங்க. சரி சார். சரியா? ஆட்டும் சார். ஓகே சார். யோ பிரச்சனை வராமல் பார்த்துக்கிங்க. சரி சார். முதல் நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. சரி சார். இல்லை சார். ஏதாவது சொன்னாலும் மண்டே ஆட்டுங்க. புரியுதா? ஐயா நம்மளால் ஒருத்தனை மல்லையாபுரத்துக்கு வேலை பார்க்க அனுப்பணும். சரிங்க. பார்த்தா போலீஸ் பேர் தெரியக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டில் அப்படி யாரையா இருக்கா? யாருப்பா ஊருக்குள்ள புதுசா அடிச்சு வர்றேன்? இரு கேட்டுருவோம். தம்பி வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. யார் வீட்டுக்கு வந்திருக்கப்பா? கைலாசம் மகள்ல அதோட மயங்கையா? அதானே பார்த்தேன். சின்னதில் பார்த்து மூஞ்சி அச்சுக்குலையாம இருக்கப்பா. அச்சுக்குலையாமையா? சரியான லூசு பையில இருப்பாங்களோ. வரேன் தாத்தா. போயிட்டு வாயா. நல்ல வேலைக்கு. ஏய் வாப்பா. வணக்கண்ணே. என்ன ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே. யார் வீட்டுக்கு வந்திருக்க? கைலாச வீட்டுக்கு தானே. எந்த கைலாசம்? கைலாசம் பெரிய இருப்பு பையன் இருக்காருல்ல, தாத்தா இருக்காருல்ல, அவரோட பேரனே. ஏய் இங்க வாயா. என்னண்ணே? உன்னை பார்த்தா கலாணி பையனக்கா இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நானும் உங்க குரூப் தான். ஏய் என்ன உன்னோட இங்கிலீஷ் எதுக்கு இருக்கா? 245 148. நானும் உங்களை மாதிரி போலீஸ்காரன்டா. அப்படியா? உங்க எஸ்ஐ தான் இந்த ஊருக்கு என்ன வேகு பார்க்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏய் வாக்க வந்திருக்கியா? பக்கத்துல ஆள் இருக்காங்களே. நான் எங்க வந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது. சொல்ற புரியுதா? கரெக்டா கண்டுபிடிக்கிறோம். என்ன வாதியாரியா மொத்தமா கிளம்பிட்டீங்க? வெளியூர்ல இருந்து மலையாள கூட இங்கே வராருல, அதான் கூப்பிட போறோம். சரி போங்க. மதுரை இன்னும் கிளம்பலையா? இந்தா வந்துட்டேன் மதினி. ஊர்க்காரங்க தான் என்னை மதிக்காம வெளியூர் போனாங்க, கூட்டி வந்திருக்காங்கன்னா நீங்களும் மணிக்கு கட்டி வெக்கமில்லாம போறீங்களே. ஒன்னையாரியா வெட்டி உட்காந்து திடீர் தைக்க சொன்னது? ஊர்ல ஒன்னு ஒத்தவன் எப்படி தொழில் செய்யறேன்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. வாடி வாடி. நான் எதுக்கு அவனை பார்த்து தொழில் கத்துக்கிறேன்? என்ன மாதிரி தொழில்காரன் எந்த சில்லாவிலே ஆல்ரெடியா?
ஊர்ல மழை தண்ணி இல்ல 3 வருஷமா பஞ்சம். உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? சொல்லித்தானே கூட்டியாந்தே. திருவிழா சமயத்தில் அப்படி ஆகி போச்சு. குதிரை இல்லாமல் நாங்கள் எப்படி சாமியை அழகரை கும்பிட முடியும்? குதிரை காணாம போனது சாமியோட விளையாட்டு. சாமியை பார்த்தா மலையாள மாதிரி தெரியலையே. டேய், நான் எல்லா ஊர் தண்ணியும் குடிச்சவன்டா. எனக்கு எல்லா பேச்சும் தெரியும். எனக்கு வயிற்ற கலக்குது, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். வெளியே போகிற சாக்கில் மீதி இருக்கிற சாராயத்தை காலி பண்ண கொன்றுவேன். அப்போ போல ஐயா பாறையோ, சாமியோட குதிரை வாகனம் எந்த திசையில் போயிருக்குன்னு நீங்கள் தான் மை போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி. பகவதி, ஊருக்குள்ள சுத்த பத்தம் எல்லாம் மைனர் ஒருத்தர் இருக்கான். அவனை முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுங்க, இல்லை ஆத்த அருகில் இறங்க மாட்டான். போயா. நான் எதுக்கு போகணும்? சாமி சொல்றான். யோ, நான் அதுக்கே இந்த இடத்த விட்டு போகணும். நானும் இந்த ஊருக்காரன் தான். அவன் சொல்றதுக்காக போக முடியுமா? அப்படியே அவனை கண்டுபிடிச்சேன். ஊருன்னு இருந்தா மைனர் ஒருத்தர் இருக்குதான்டா சரி. சரி விடியா. மைனரே, ஊருக்கு மேல நல்லா அசிங்கப்பட்டியா? டேய் மாரிமுத்து, நீயும் மாடா, உனக்கும் பொஞ்சாதி இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்க. எந்த பகவதி அம்மி என்ன ரட்சிக்கணும் சாமி. அவன் போயிட்டானா? அரா உடுக்கே. ஒருத்தன் சிக்கிட்டான். ஓம் க்ரீம் பகவதி பகவதி காளித்தாய் பகவதி 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 காளி. வந்து உட்காரு. சாமி அவன் வெளியூர்காரன் சாமி. எனக்கு அறியும் என்ற பகவதி விளக்குன்னு கூப்பிடாருல போப்பா. கூப்பிடாவா? இது தலைச்சாம்பல்ல மண்டவோடு சுடுகாட்டுல பூஜை பண்ணி கொண்டு வந்தது. புடி இருக்கு புடி. காளி காளி பகவதி அம்மே. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ப்ரீம் ப்ரீம் க்ரீம் ப்ரீம் ப்ரீம் க்ரீம் பகவதி அம்மே. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ப்ரீம். என்ன தெரியுது? வெத்தலை சாமி. நல்லா பாரு. வெத்தலை சாமி. அதுக்குள்ள நல்லா பாரு, உத்து பாரு. கருப்பா இருக்கு சாமி. அதுக்குள்ள என்ன தெரியுது? கருப்பா தான் சாமி இருக்கு. இவன் சரி வர மாட்டான் போல இருக்கு. அத்தா பாரு, மேல பாரு. அத்தா பாரு, மேல பாரு. கீழே பாரு. அத்தா பாரு. அத்தா உனக்குள்ள வர போறா. அத்தா உனக்குள்ள வர போறா. அத்தா உனக்குள்ள வர போறா. அத்தாவை பாரு. அத்தாவை பாரு. அத்தா பாரு. அத்தா பாரு. எலுமிச்சை பழத்தை நல்லா பாரு. நல்லா பாரு. அத்தாவை பாரு. அத்தாவை பாரு. அத்தா பாரு. பாத்தியா? அப்படியே இரு. இப்ப என்ன தெரியுது? சுத்துது சாமி. சுத்துதா. உத்து பாரு. அசிதா அசிதா. இல்லன்னு சொன்ன விட மாட்டேன் போல இருக்க. நல்லா பாரு. ஏதாவது அசிதா? அசைது சாமி. வெள்ளை அசிதா. வெள்ளை அசிதா. சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. வெள்ளையாதான் சாமி. அது ஓடுதா சாமி. அது ஓடுது சாமி. மகாஜப்பா நன்னி உத்தரவு கிடைச்சிருச்சு. உத்தரவு கிடைச்சிருச்சு. ஆள விடுறா. என்ன ஆத்தா கிட்ட 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. மறுபடியும் 3 இல்ல 3. எதிரி வாங்க கூட. வா. எப்படி இந்த மலையாள பகவதியம்பே திசையை காட்சி கொடு. தூக்கி போடு. வாங்க வாங்க கூட வாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த பகவதியம்பே திசை தெரிஞ்சிடுச்சு. அப்படிங்களா? எலுமிச்சம்பழம் உருண்டு மேற்கு திசை காமிச்சது இல்ல? மேற்கு திசையில் தான் அது இருக்கு. வெத்தலைமையில வெள்ளையா அசிதுன்னு சொன்னால என்னது அது? குதிரை. அப்புறம் 3ன்னு சொன்னால 3 நாள்ல நல்ல செய்தி வரும், இல்லைன்னா குதிரையே வந்துடும். இந்த பகவதி அம்மா. வணக்கம் சார். என்ன இங்கே கூட்டம்? சார் குதிரை இடத்துல தகவல் வந்துருச்சு சார். யாரையா சொன்னது? சார் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பகவதி அம்மன் சார். என்னையா உளர்ற? சார் மலையாள கூடாங்கி வெத்தல மைய போட்டு கண்டுபிடிச்சுட்டார் சார். மைய போட்டு கண்டுபிடிச்சாங்களா? யோ, ஊருக்காரங்களுக்கு நீங்க அறிவு சொல்ல விட்டுவிட்டு நீங்களே மையின்னு என்ன அர்த்தம்? சார் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்க, இந்த ஊருக்காரங்க உங்களையே மாற்றிடுவாங்க. தம்பி வாங்க. வாய் வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? வாங்க. உங்கள் பேர் ராமகிருஷ்ணன் தானே? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்பா? இந்த ஊர் பிரசிடண்ட் மாதிரி தானே நீ? ஆமாம் சார். சரி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. குதிரை கலாணவனை பற்றி எந்த குழுவும் கிடைக்கல. அதனால் கொஞ்ச நாளைக்கு ராத்திரியில் சிரமம் பார்க்காம இந்த ஊரை சுற்றி வாங்க.
சந்தேகப்படுற மாதிரி யாராவது தெரிஞ்சாலோ இல்லை உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்தாலோ உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? நாங்கள் எப்படி சார்? என்னப்பா யோசிக்கிறீங்க? உள்ளூர்கார பயிரெலாம் இருக்கீங்க. நீங்கள் ஊரை சுற்றி வந்தீங்கன்னா யாருக்கும் டவுட் வராது. அதான். சரி சார். மாப்பிள்ள மொத்தமாக போனால் வேலை நடக்காது. ஆளுக்கு ஒரு மூலையில் தனித்தனியாக பிரிஞ்சு போனாத்தான் எவனாச்சும் ஒருத்தன் சிக்குவான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தனித்தனியாக போனால் நீ திருடனு அவன் பண்ணறையும், நான் தான் திருடனு நீ ஏன் பண்ணாலும் தெரிய வேண்டியதான். அப்புறம் விடிஞ்சிரும். மொத்தமாகவே போகலான்டா. என்னம்மா போ. டே மாப்பிள்ள, இது கணேச வழி தானே? தலைவன் 5 பத்துட்டு 6வது தயாராகிறான் பாரு. ஏய் பொகுமணி, எப்படி நிறையா சீக்கிரம் வா. கரும்பு பிடிச்சவங்க திருடி தின்னு தொத்தலா தானே இருக்காங்க. டேய், யாரா அந்த பொம்பளை? தெரியலையா? வா பாப்பா. யாருக்கோ குழி தோன்றாடா. டேய், உன் மாமனார் காலையில் இந்த வீட்டுக்கு வந்து யாரும் செய்வனை செஞ்சிருக்கேன்னு காசு பிடிக்கிடுவான் பாரு. மருமகனுக்காக எப்படிலாம் சம்பாதிக்கிறாரு. சும்மா இருடா. மாப்பிள்ள ஏதோ சத்தம் கேட்குறா. ஏதோ சண்டை போனடா. ஏண்டா நாயே, ஒத்தையில தானே இருக்கா? கூப்பிட்டா வந்து படுத்துனா நினைச்சியா? புருஷனுக்கு விரிச்ச முந்தானைய அடுத்தவனுக்கு விரிக்கிற மாதிரி எங்க அப்பே பால்ராசினை வளர்க்கலடா, வளர்க்கல. தெரிஞ்சுக்க. ஒன்னில விளக்க மத்தாலேயே. விடுமா விடுமா. என்னதான் ஆம்பளை போட்டு விளக்க மத்தால எப்படி அடிக்கிறது? விடுமா விடுமா. யோ, நீ என்ன அந்த ஆளுக்கு வக்காலத்தா? இந்த நாயை இந்த மாதிரி அடிச்சாத்தேன் இந்த ஊர்ல இருக்க வயலுகள்லாம் திருது வாங்க வேடிக்கை பாக்குறீங்கல்ல. இந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் இவனை கண்டு காணாம போறது வாசிதே இவன் கண்டமானிக்கு தெரியல. வெட்டி வீசணும். இன்னொரு தடவை வீட்டு பக்கம் வந்து அடிச்சே கொண்டுருவேன். டேய், உன்னை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. எதுக்கு எதடா முடிச்சு போடுறீங்க? யாராவது எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. மைனர், என்னையா இது? திருவிழா நடக்கிற நேரத்தில் சுத்தபத்தமாக இருக்க வேணாமா? தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு வந்த உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டியது வரும். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தப்பட்டு எல்லா கிராமத்திலையும் உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இந்தா, தூங்கும்போது தலகாணிக்கு அடியில் வச்சு தூங்கு. சரிங்க சாமி. டேய் சாமி, இவன் நம்ம தோட்டத்து ஆளு. உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பான். நான் வர்றேன் சாமி. சரி, நான் முத போயிட்டு பொருள் நான் போட்டா கிடக்கு பார்த்துட்டு போறேன். சாமி, வெள்ளிக்கிழமை வந்துடணும். சாமி உட்கார் உட்கார். அடுத்த முறை வரும்போது ஒத்த பழமா எடுத்துட்டு வரக்கூடாது. ஒரு நல்ல வழி காட்டினீங்கன்னா சிறப்பா செஞ்சிரு சாமி. பகவதி, போயிட்டு வா. சாமி, போ 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 போ. சாமி சாமி, நானும் உங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும். எதுக்கு? இல்ல, வருமானமெல்லாம் நிறைய ஏறுது, சொகுசா வாழலானுதே. பல மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல்லா பித்தலாட்டமும் எங்களுக்கும் தெரியும். சாமி, கொஞ்சம் எப்படி பாருங்க. சரக்கு சாமி சாராயம் குடிக்கிறது இல்லையே. சுவாமி குருசுல் ரொம்ப சாராய வீச்ச மடிச்சுச்சே. கருவப்பையன் கண்டுபிடிச்சிட்டானே. சரி கொடு. சாமி கழுத்து. இப்படி ஓரமா போய் நில்லு.
அம்மே யோ ஆட்டை பார்த்தா 12 கிலோ தேரும் போல இருக்கு. வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். இந்தா பழம். நல்லா யோசிக்கிறாங்களே. இந்தா தேங்காய். குட்டிச்சாமி இந்தாங்க இது வெள்ளம் வெள்ளம் கொடுங்க சாமி. வரேன் சாமி. ஆட்டை எங்க ஓட்டு போற? ஆட்டை மேய்ச்சல் பத்திட்டு போறேன். விபூதி எலுமிச்சம்பழத்தோட போயிருக்கோம். கும்புறேன் சாமி. சாமி ஒரு விஷயம் எல்லாம் நல்லபடி நடக்கும் போமா. சாமி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சாமி. எல்லாம் நல்லபடி நடக்கும் போமா. சாமி என் புருஷன் உள்ளூர் கோடைங்க சாமி. என் புருஷன் நீங்க ரத்த கக்கி சாகணும்னு காட்டேரி பூஜை கட்டுறியான் சாமி. என்னது நான் ரத்தம் கக்கி சாகணும்னு காட்டேரி பூஜை கட்டுறானா? ஆமாங்க சாமி. ஏமா இதுக்கு முன்னாடி யாருக்காவது கட்டி அவங்க ரத்தம் கக்கி செத்துருக்காங்களாமா? தெரியலையா சாமி? தெரியலையா? நம்ம எதை கேட்டாலும் தெரியலன்னு அந்தால சொல்றேன். இப்படித்தான் சாமி ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க சாமி. சாமி குறியாக்கணும் சாமி. என் பொழப்பே ஆபத்துல இருக்கு. உங்க மந்திரத்தால ஏதாவது பண்ணுங்க சாமி. அம்மே மகோய் அம்மே. சீக்கிரம் வாங்க சீக்கிரம். யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வாயா வா. நீதான் அந்த மலையாள கோடங்கியா? ஏய் ஊர்கிட்ட மனுஷா ஊர்ல ஓடுறதுக்கு நீ எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருந்தா அத வச்சு பூஜையா ஓடுற. ஆஞ்சு போடுவே ஆஞ்சு. ஐயோ பத்திரகாளி ஆக்கிடாத. அசல் காட்டேரி இவதான் போல இருக்கு. வாடா ஓடி போயிடலாம். ஏய் அங்க போறா கோடங்கியா? இவன் என்ன பேர் அந்த மாதிரி ஓடி வரா? இவன் மாமியா சத்தம் கேக்குதே தெரியல. என்ன சாமி இப்படி தாதிரிக்க ஓடி வரீங்க? யார் சொன்னா? குதிரையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊரை சுத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். கலவாண்ட மண்டோட்டே கண்டுபிடிக்க முடியல. இவன் குதிரையை கண்டுபிடிக்கிறான். அம்மே குதிரை சீக்கிரம் கிடைச்சிடலாமே. இந்த மாதிரி ஃப்ராடுங்கள்லாம் உள்ளதி போட்டு மொத்தம்டா. இவங்கெல்லாம் கொலகாரனோட மோசமானவங்க. யாரா குதிரை எடுத்திருப்பா? ஒரு துப்பும் கிடைக்க மாட்டேங்குது. ஏய் அந்த பிரபு பயங்கரமான ஆள்ரா. ஊருக்குள்ள நடக்கிற எல்லா விஷயம் அவனுக்கு தெரியும். ஏதுக்கு அவனை கூப்பிட்டு லேசா மண்டையை தடவிப்பாரு. அப்படியா? சரி வா வா. ஏ பிரபு நானே பள்ளியோடத்துக்கு போலியாடா? ஞாயிற்றுக்கிழமை லீவும் தெரியாதா? சரி சரி விஷயத்துக்கு வாங்கனே. பையன் வினயமா தான் இருக்கேன். சரி மைனர் எங்கடா போறாரு? மைனர் பால் ஊத்த போறாரு. எது பால் ஊத்துறதுக்கா? அதெல்லாம் ரகசியம்னே. டேய் எங்க கிட்டயாவா? அண்ணே பால்கார் சம வீட்டுக்கு போறாருண்ணே. டேய் கோடை வீட்டில் என்னடா சத்தம்? உன் மாமனார மாமியை போட்டு முத்திக்கிட்டு இருக்குண்ணே. ஏன் விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் தெரியும். சரி அதை விடு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? நம்ம ஊர் குதிரையை காணோம்ல? ஆமா. அதை யாரா எடுத்திருப்பா? என்னை கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. உனக்கு தெரியாம எப்படிடா இருக்கும்? சொல்றா. இல்லைன்னா விட்டுருங்கண்ணே. சும்மா சொல்றா. ஏதாவது சொல்ல போனா பின்னாடி பிரச்சனையாகும்ண்ணே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அண்ணன் பார்த்துக்கிறேன். நீ சொல்லு. புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? இந்தப்பா. சரி வரேண்ணே. சரிப்பா. ஏய் இப்பயாவது சொல்றா. ஒருண்ணே சாப்பிட்டு இருக்கீங்களா? ஏய் சொல்லிக்கிட்டே சாப்பிட்றா. நான் சொல்லிட்டா நீ பாட்டுக்கு போயிடுவ. காசு யாருக்கு கொடுப்பா? வியாபாரமாக தான் இருக்கான். அண்ணா இன்னும் 2 புரோட்டா சொல்லுங்கண்ணே. 2 புரோட்டா வைங்க. அண்ணா பிக்காதீங்க. ஏய் இது எதுக்கு? என் தம்பிக்குண்ணே. தங்க குடும்பத்துக்கே கட்டுவான்டா. அண்ணே கடைசியாக ஒரு ஆம்லேட் சொல்லுங்கண்ணே. கடைசின்னு கடை காலி பண்ண போகிறேன் பாரு. அண்ணே ஒரு ஆம்லேட். ஏய் எடுத்து சாப்பிடு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? அண்ணே ஒரு ½ ஆயிலோட முடிச்சுக்கோங்கண்ணே. வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஒரு ½ ஆயில போடுங்க. 2 ஊத்தப்பம் போடுப்பா. போட்டுருவோம் சார். வாங்கடா. வாங்க சார். கிடைக்கிற வரைக்கும் கஷ்டம். இப்பயாவது சொல்றா. ஃபர்ஸ்ட்டு நான் தின்னதுக்கு காசு கொடுங்கண்ணே. எவ்வளோண்ணே ஆச்சு? அது எதுக்கு அவர்கிட்ட கேட்குற? இவனுக்கு 11 பரோட்டா, இவன் தம்பிக்கு 2 பரோட்டா, சேர்த்து மொத்தம் 13 பரோட்டா, 2 ஆம்லெட்டு, ஒரு ½ ஆயில், மொத்தம் 19 ரூபா 50 பில்லு. இந்தாங்கண்ணே. கொடுங்க. ஏய் இப்போ வச்சும் சொல்றா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சொல்கிறா. காணாமல் போனது யார் குதிரை? சாமி குதிரை. சாமி குதிரை யாருன்னு கிளம்பாம்பா? ஏய் நான் உன்கிட்ட கேள்வி கேட்டால் நீ ஏன்ட்ட கேட்குறியா? கோச்சிக்கிறானே. நல்லா யோசனை பண்ணி பாருண்ணே.
தெரியலையே, நீயே சொல்லு. சாமி மேல பயம் இருக்கு, சாமி வீடு தொடுவானா? மாட்டான். அப்ப சாமி இல்லைன்னு சொல்லிட்டு தான் திருடுவான். ஆமா. அப்ப ஊருக்குள்ள சாமி இல்லைன்னு சொல்லிட்டு யார் தெரியுறா? டேய் மாப்ள, இவன் சுத்தி வளைச்சு நம்மள தான்டா சொல்றான். போடுறா அவனை. பாப்பா சந்திரா பொட்டா சாப்பிடு. இதெல்லாம் நமக்கு பத்தாது. சும்மா நம்ம கை தூக்கிட்டா. அட நம்ம போலீஸ்காரவங்க ஐயா. ஏட்டையா நீங்க தானா? அட நம்ம வாத்தியாரு, நீங்களே கலவரம் பண்ண போய்க்கிறீங்க. கலவரமா? நாங்க மொசை வேட்டைக்கெல்லாம் வந்தா. என்னது மொசை வேட்டைக்கா? நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏதோ ஒரு கும்பல் வெப்பன்ஸோட கலவரம் பண்ண போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. மொசை வேட்டைக்கு வந்தவங்கள பத்தி ஏமாந்துருக்காங்கடா. நீங்க எங்கடா வந்தீங்க? ஏதோ பிரச்சனைன்னு பின்னாலே வந்தோம். பகவதி, காளி, சூலி, நீலி, மலையாள பகவதி. மாப்பிள்ள எங்கேயோ மலை மேலே போய் சுமக்கிற கழுதை இழுத்துட்டு வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அம்மா மலையாள பகவதி அம்மா, இந்த முட்டை பசங்க என்னை காப்பாத்தம்மா. அழகர்சாமி வாகனம் தானே? நீ அழகர்சாமி வாகனம் தானே? அழகர்சாமி வாகனம் தானே? பாத்தீங்களா, குதிரையே அமர்ந்துடுச்சு, குதிரையே அமர்ந்துடுச்சு. இது அழகர்சாமி வாகனம். அழகனோட வாகனக்கிறீங்க, அதுக்கு அத்தாச்சி என்ன சாமி? அது அப்படிதான் ஐயா. கடவுளை கேள்வி கேட்கறது எந்த மனுஷ பையலுக்கு உரிமை கிடையாது. அதெல்லாம் சாமி. குறி கேட்கும் போது சாமி என்ன சொல்லுச்சு? சாமி எங்கடா சொல்லிச்சு? நீ தாண்டா சொல்லிட்டு 3 நாள்ல மேற்கு திசையில கிடைக்கும் சொல்லுச்சுல்ல, கிடைச்சது இல்ல? அதெல்லாம் வாஸ்தவம் தான் சாமி. காணாம போனது மர குதிரை. இந்த குதிரை உசுரோடையில இருக்கு. சந்தேகப்படுறியா? சாமியை சந்தேகப்படுறியா? வாடங்க, ரத்தக்கு கேஸ் ஆவ, உலகமே நாசமாயிடும். ஜாக்கிரதை. சாமி குதிரை தான், நீ சாமி குதிரை தான். மடக்கிட்டானே. அழகரே குதிரை உதாரத்துல கிடைச்சதுனால சந்தோஷமா திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சாமி. ஆமா ஆமா ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா ஆமா ஏற்பாடு பண்ணுங்க. நாக்க நீட்றா, நாக்க நீட்றா, நீட்றா நாக்க நீட்டு. அத்தா இறங்குறா, அத்தா இறங்குறா, அத்தா இறங்குறா, அத்தா இறங்கிட்டா. இவன் மேல அத்தா இறங்கிட்டா. இவன் நாக்குல நீலி இருக்கா, இவன் வாக்கு பலிக்கும். நான் திருவிழாக்கு வர வரைக்கும் இவன் இங்க இருப்பான். பத்திரகாளியே, பகவதி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஏண்டா சாமிங்கிற குதிரைங்கிற என்னடா உளர்ற? நெசமா தானே? உயிரோட இருக்கிற குதிரை எப்பறம் சாமி குதிரையா மாறும்? என்ன லட்சுமி, புருஷ வீட்டுக்கா? ஆமாக்கா, போயிட்டு வரேன்க்கா. சரி போயிட்டு வாத்தா. பாவம் 3 வருஷமா புருஷன் கூட வளாம பிறந்த வீட்டிலே அடந்துச்சு. எல்லாம் அழகர் சாமி கூற வந்த நேரம் ஊருக்குள்ள நல்லதா நடக்குது. வணக்கம். வணக்கம். வாங்க சாமி. வணக்கம். வணக்கம். என்னது? என்ன மைனர் இப்படி? நானும் ஊருக்குள்ள சுத்த பத்தமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரிதான், நல்ல விஷயம். கிளம்புறேன், கிளம்புறேன். இப்படியே இருந்தா சந்தோஷம். கிளம்புறேன். சரி சார். என்னமா நடக்குது? நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. போயிட்டாங்க. நல்ல வேலை, தப்பிச்சான். நம்ம பொழப்ப பார்ப்போம். சாந்தி, கோச்சுக்காதரா செல்லம். என்னடி சொல்ற? ஆமா மகனே, பெருசண்ட அப்பாவுக்கு இன்னைக்கே நாளைக்காண்டு இழுத்து கிடந்துச்சு. இன்னைக்கு அழகா எந்திரிச்சு நடக்கிறாரு. சாமி, இந்த பெரியவரை குணமாக்குன அழகர் சாமியே, உன் கருணையோ கருணையப்பா, எங்க எல்லாத்தையும் காப்பாத்து. ஐயா பெரியவரே, மாலையை போடுங்க.
பெருமாளே போடுங்கப்பா வேண்டாம் அழகு தாத்தா அழகரு இங்க இருக்காரு எல்லாம் சாமியை கும்பிட்டுக்கங்க அழகரே எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. உங்கள் ஊரில் தான் அதிகமாக 43 பேருக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. பெரிய ஆஃபீஸர்கிட்ட உங்களுக்காக பேசி வாங்கி கொடுத்துருக்கேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. ரொம்ப சந்தோஷங்க சார். அந்த லிஸ்ட்டை படிங்க. சின்னக்காமு, போத்திராசு, பொம்மையன், ஒடியன்கால, செக்கையன், திருமலச்சாமி. சாமி முகுந்தா 3 வருஷமா அந்த இழுத்துக்கு இந்த லோன் இப்போ கிடைச்சிச்சு பத்தியா? எல்லாம் நம்ம அழகர் சாமி குதிரை வந்தனாருன்னு. என்ன குதிரை வந்துக்கிறீங்க? ஏன் குதிரைங்க? ஓ குதிரையா? சாமி குதிரைடா. என்ன விளையாடுறீங்களா? ஏன் குதிரைங்க இது? குதிரை வந்துக்கிறீங்க. சாமி குதிரை. ஏன் குதிரைங்க? என்ன? ஏன் குதிரை சொல்லிட்டு இருக்க? சாமி குதிரை எவ்வளவு? ஏய். ஏன் குதிரை அடிக்கிற? ஏய்.
அரட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருக்காங்க. பார்த்துட்டு வெக்கம் இல்லாம நிக்கிறீங்களே, நீங்களா பெரிய மனுஷங்களா? நீங்களா பிள்ளை பெத்தவளுக்கு தானே எவ்வளவு நேரமா தண்ணி கேட்டுருக்கீங்க? ஒரு தண்ணி கொடுக்க கூடாது? சொல்லுமா ஒண்ணுமாக்கா, எதுவா இருந்தாலும் பிரச்சனை வந்து பேசிக்கலாம். தேவையில்லாம கட்ட உட்காத வீணா பிரச்சனை ஆயிரும். அதை நான் பார்த்துக்கிறேன். பார்க்க போறா தின்னக்க முடிச்சுவா வேலை எடுத்த மாமியா மருமனை போட்டு வாட்டலாம். அவன் ஜான் உதறாவுக்கு போய் அவன் போய் பார்த்து எந்திரிப்பா. யாரா குதிரையை ஒருத்தவன்? இவன்தாயா? ஏய், என்ன ஊருக்குள்ள தகராறு பண்ணிட்டு இருக்க? யாரா நீ? ஐயா, என் ஊர் அகமலைங்கய்யா. என் குதிரை வழி மாதிரி இங்கே வந்துருச்சுங்க. உங்களுக்கு புண்ணியமா போ. என் குதிரை என்கிட்ட கொடுத்துருங்க சாமி. உன் குதிரையா? இது சாமி குதிரைடா. உன் குதிரை இருக்கு என்னடா அத்தாச்சி வச்சிருக்க? சாமி குதிரைங்கிறதுக்கு என்னங்க அத்தாச்சு? அதான் அழகர் வாகனம் அருள்வாக்கே வந்துருச்சுல்ல. என்ன விளையாடுறீங்களா? என் குதிரைங்கிற அருள்வாக்கே இருக்கலாம்னு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? மரியாதை பேசிட்டா உன் மாதிரி மரியாதை கை நீட்டி பேசிட்டாங்க. போலீஸ்காரங்க நாங்க இருக்கப்போ ஊரால என்ன பிரச்சனை பண்ணிக்கிறீங்க? ஏய், குதிரையை காணும்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? இல்லைங்க. முதல்ல ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். போ ஐயா, எதுவாக இருந்தாலும் எஸ்ஐ வரட்டும், பேசிக்கலாம், அவசரப்படாதீங்க. அப்போ நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன்னு கவலைப்படாத. ஐயா 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 ஐயா, என் குதிரையை பிடிச்சு வச்சு தர மாட்டேங்கிறாங்கய்யா. ஒத்த குதிரையா என் உதிரையா? நீங்க தான் எப்படியா காப்பாத்தி தரணும்? ஏய், என்னைய காப்பாற்றவே ஒருத்தனும் வரல. இந்த அளவில் உன்னைய நான் காப்பாற்றுவேன் எதிர்பார்க்குறேக்கா? ஏய், யாரா நீ? திருட்டு போய் என்ன போச்சு? எஜமா எஜமா, என் குதிரையை பிடிச்சு வச்சுட்டு தர மாட்டேங்கிறாங்கய்யா. ஒத்த குதிரையா என் உசுரையா? நீங்க தான் எப்படியா காப்பாத்தி கொடுக்குறோம்? அது என்ன பண்ற? எந்த குதிரை யாரா பிடிச்சு வச்சிருக்கா? ஒருத்துக்காக பிடிச்சு வச்சுட்டு தர மாட்டேங்கிறாங்கய்யா. அந்த குதிரை உன் குதிரையா? ஆமாங்கய்யா. உன் பேர் என்னடா? அழகர் சாமிங்க. ஐயா, காணாம போனதும் அழகர் சாமி குதிரைங்க. இவன் பேரும் அழகர் சாமிங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? வழக்கம். எந்தூரா நீ? சோத்து பாறைக்கு மேல இருக்கு அகமலைங்க. உன் குதிரைங்கிறதுக்கு என்னடா சாட்சி? என் குதிரை அழகரா அழகிற பாட்டா? வடகாட்டுல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்கய்யா. குதிரையை வச்சு அங்கே என்னடா ஓடிட்டு இருந்த? சமயத்தை முடிச்சுட்டு இருக்கீங்க. குதிரை எப்படா காணா போச்சு? குதிரையை வேதல விட்டு தூக்கிட்டு இருந்தப்ப யாரோ ஏழைய விரட்டுறக்காக வெடிச்சத்தை போட்டிருக்காங்கய்யா. அதுல விரட்டு போய் குதிரை கீழே வந்துருச்சுங்கய்யா. நீங்க தான் என் குதிரையை காப்பாத்தி கொடுக்கணும். என் குலசாமி இந்திரா இந்திரா மத சொன்னா கேள்ற. அழுகாரா அழுகாரு பாடுறா, அழுகாரா கணத்தோடுறா, அழுகாரா ஜீப்படு. உங்க பிரசிடண்ட் எங்கேயா இருக்காரு? ஐயா தோட்டத்தில் இருக்கிறாருங்க. இந்த பையில கட்டி போட்டு அடிச்சிருக்கீங்க. குதிரையை கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன விளாடுறீங்களா? நான் தான் அன்னைக்கே கேட்டேன் இல்லையா? குதிரையோட சொந்தக்காரங்க கிட்ட என்ன பண்ணுவீங்கன்னு? நெச குதிரை சாமி குதிரைன்னு சொன்னீங்க. இப்போ சொல்றோம் சார், அது எங்க சாமி குதிரை தான். என்னையா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? இப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் வந்தேன். என்னது? நீங்க சொன்னாப்புல சாமி குதிரையை கொடுத்துருவோமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். என்ன திமிரா பேசிட்டு இருக்க? 50 பேரை தூக்கி உள்ள வச்சிருவேன். சுமாரியா சார் ஐயா உட்காருங்க உட்காருங்க. திமிரா பேசிட்டு இருக்கேன். ஐயா நீ உட்காரு. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஐயா இந்த குதிரை எங்கள் ஊருக்கு வந்த பிறகு தான் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து திருவிழா நடக்க போகுது. அதனால் இந்த பையனுக்கு வேணா இந்த குதிரைக்கு உள்ள காசை கொடுத்துடலாமா? யாருக்கு வேணும் காசு? நீ கொடுக்குற காசு சரி, என் குதிரை போடுற விட்டையும் சரியாமா? எங்க ஊரே வந்து எங்கள்கிட்ட முனையா பேசுறியா? ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. யோ உட்காரியா உட்காரியா மதனி. முடிவா இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? திருவிழா முடியாத வரையும் குதிரையை கொடுக்க முடியாதுங்க. என்னது கொடுக்க முடியாதா? ஐயா ஐயா, உங்களுக்கே தெரியும் திருவிழா நடக்காட்டி எங்கள் ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. ஏய் பேசாம நீ ஊருக்கு போ. திருவிழா முடிஞ்ச பிறகு அந்த குதிரையை வாங்கிட்டு போ. என்னங்க நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் குதிரையை விட்டுட்டுலாம் என்னால் ஊருக்கு போக முடியாதுங்க. சரி திருவிழா முடிகிற வரைக்கும் இந்த ஊரில் தங்கட்டும். திருவிழா முடிஞ்ச பிறகு குதிரையோட திரும்ப கொடுத்து வச்சுக்கணும். சரிதானே? ம் ம் இங்கேயே தங்கிக்கட்டும். சரிடா நீ இங்கேயே தங்கிக்க.
சரிங்க. இதை சாப்பிடு. என்ன தண்ணி வேணுமா? அக்கா அக்கா என்ன தம்பி? சோறு வடிச்சிட்டிங்களாக்கா? சோறு வேணுமா? இல்லைக்கா, குதிரைக்கு கொஞ்சம் வடிகிஞ்சி. குதிரைக்கு வடிகிஞ்சியா? கொஞ்சம் இருப்பா. சரிக்கா. இந்தாப்பா. ரொம்ப நன்றிக்கா. ஏப்பா தம்பி, நீ சாப்பிட்டியா? இல்லைக்கா. சரி வச்சுட்டு வா, சாப்பிட்டு போவே. அப்பே இந்தடா குடி. டேய் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போதுங்க. நீ சாப்பிட்டீங்களாக்கா? நீ சாப்பிடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை, நான் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன். அதுக்கு என்னப்பா, திரும்ப சமைச்சுக்கிட்டா போச்சு. சரிக்கா. வீட்டில் வேற யாரும் இல்லையாக்கா? ஒரு மக இருக்காப்பா, திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அக்கா வீட்டுக்காரு? அவர் செத்து போயிட்டாருப்பா. 2 வருஷம் இருக்கும். நல்லா குடிச்சுப்பிட்டு வந்தார். பாவி மக விவரம் தெரியாமல் பருப்பும் அகத்திக்கீரையும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். ஒரு வாய் தான் எடுத்து சாப்பிட்ருப்பாரு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்த வருதேன். போய் சேர்ந்துட்டார். நீ சாப்பிடுப்பா. என்ன அப்பு அப்பு? ஏய் சாப்பிட்டியாடா? எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இன்னைக்கு ராத்திரியே கிளம்பிடலாண்ணா. ம் சரியா? சொல்கிறேன். சாமி, உன் குருதை குட்டி போட்டிருக்கு, வாடா. குதிக்கிற குதிரை குட்டி என் மனச காட்டுது. அது துடிக்குது வயசுப்படி என் உசிர மீட்டுது. பால் போல பனி போல நிறந்தானே, தேர் போல அசைஞ்சாடும் நடந்தானே. அட நிலத்தில நடக்குது நிலவு குட்டி, இது நெசந்தானே. எடுக்குது படிக்குது தவிழ் தட்டி புது சுகந்தானே. குதிக்கிற குதிரை குட்டி என் மனச காட்டுது. அது துடிக்குது வயசுப்படி என் உசிர மீட்டுது. ரொட்டி வைக்கட்டா, ஜோடி கட்டி வைக்கட்டா, உள்ள குட்டி ஒண்ணு பெத்து போட்டா பார்த்து கொள்ளட்டா. பொத்தி வைக்கட்டா, நெத்தி போட்டு வைக்கட்டா, 8 பட்டியை எங்க வைக்கட்டா.
பார்த்து என்ன பார்த்து தெருவே சிரிக்காங்க நடபாத்து எடை போட்டு தனியா ரசிப்பாங்க சட்டியில் சட்டியில் பழஞ்சோறு தொட்டுக்க கருவாடு தந்தது தந்தது அட யாரு தங்கமே விளையாடு அப்ப குட்டி அப்ப கட்டுறக்க கட்ட 8 திக்கும் கட்ட விட்டு எல்லாம் முட்டா ஒண்ணுக்கு இருக்க வேலைன்னா குதிரையை ஓட்டிட்டு போயிருப்பேன். அழகர் சாமியா, சாமி அழகரே. பெரியப்பா, இந்த பிள்ளைக்கு அருள் வந்து இப்படி முறுக்குது பாரு. அப்போ என் குதிரைக்கு அருள் வந்து எப்படி இறக்குது பாரு. வரட்டும்பா, வரட்டும். என்ன யோசனை? வரட்டும். மாயா அழகனே, மாய கண்ணனே, மாயா உதாரனே, அழகமலையானே, அழகரே, ஏழுமலையானே. என்னப்பா குதிரை சாணியை காசு தொழிக்கிற? ஏயா, மாட்டு மூத்திரத்தை கோமியம் சொல்றீங்க, இது அழகரோட தீர்த்தம். சாமி, காணி கொண்டு வந்திருக்கேன், வச்சுக்கோங்க. மண்டவலமா? சரி அத்தை, சரி அத்தை. ஏப்பா முன்னாடி வா. போட. ஆத்தாவுக்கு என்ன பிரச்சனை? 3 நாள் மனுக்கு வகுத்தால போகுது சாமி. தம்பிக்கா, கிட்ட வாங்க. வாயை காட்டுங்க, குடிச்சிருங்க. போயிட்டு வாங்க. அண்டவனே, அழகமலையானே, எம்பெருமானே, நீதாப்பா காப்பாத்தனா? சாமி, நீங்க தான் காப்பாத்துங்க. இருக்கட்டும், எல்லாம் அழகமலையான் பாத்துக்கிருவேன். ஆத்தாவுக்கு என்ன பிரச்சனை? என் புருஷனை காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு? மாறுலி தை 4 மாசம் ஆச்சா? 40 வருஷம் சாமி. அழகர்கிட்ட கேட்டுருவான். அழகமலையானே கிடைச்சிருவானா? சரி அழகமலையா, 10 வருஷத்தை சேரி வந்துரு. ஆத்தா 10 வருஷமா? ஆத்தா ஆண்டவனை பாரு. சொல்லு. வாய மூடு. போ, வந்துட்டா மட்டும் விளங்கிற மாதிரி தான். பொன்னி அரிசியா? ஆமா சாமி. தாய்க்கு என்ன பிரச்சனை? என் மகளுக்கு மாப்பிள்ளை அமையணும் சாமி. போகுது. புடிங்க. சாமி, மாய அழகரே. பாப்பா என்ன பாருங்க. பாப்பாவுக்கு பேர் என்ன? சிவகாமி சாமி. சிவகாமியா? அழகருக்கு பிடித்தமான பேரு. பாப்பாவுக்கு வயசு என்ன ஆகுது? 19. 19ங்களா? 9 1 10. பக்கத்துல அழகர் இருக்காரு. அழகர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? கேட்டுருவோம். அழகரு,
அழகரு ஒரு ஜாம பூஜையை பண்ண சொல்றாரு. பண்ணிடுவோமா? நீங்க என்ன பண்றீங்க? பாலை சுண்ட காய வச்சு ஒரு சொம்பு எடுத்துக்கங்க, ஒரு தாறு வாழைப்பழம் எடுத்துக்கங்க, 2 ஆப்பிள் எடுத்துக்கங்க, 9 சூடம், 2 பத்தி எடுத்துக்கங்க, ஜலேபி, அப்புறம் நல்லா கம 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 மணக்கிற மாதிரி மல்லிகைப்பூ கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. இவன் முதராத்திரி வண்டியில சொல்றான். அதுக்கு அப்புறமா சீக்கிரத்துல வந்துருங்க, சிறப்பு பூஜை பண்ணிடுவான். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பிரசிடண்ட் அம்மா வந்திருக்காங்க. வாங்க பிரசிடண்ட் சாமி, வாங்க வாங்க. இந்தாங்க சாமி. உங்களுக்கு என்ன மன குறைச்சு சாமி? ஆண்டிப்பட்டிலையும் கண்டமனூர்லயும் பொண்ணு பார்த்திருக்கேன். இந்த 2 இடத்துல எது அமையும்னு நீங்கதே அலர்கிட்ட கேட்டு சொல்லணும். தாராளமா கேட்டுருவோம். ஆமா சார். அலர்கிட்ட கேட்டா போகுது. அழகரே, பிரசிடண்ட் மகனுக்கு பொண்ணு கண்டமனூர்ல அமையுமா இல்ல ஆண்டிப்பட்டியில அமையுமா? அழகரே சொல்லு அழகரே. நீ என்னையே மத்த பாக்குற. முதல்ல அழுதே நிப்பாட்டு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அதேடா. கட்டிக்கிறேன் கை. ஏண்டா காதலிச்சா நல்லா தான்டா இருங்க. இல்ல? ஏய் நான் தான் சொல்றேன்ல, சத்தியமா எனக்கு தெரியாதுடி. உனக்கு தெரியாம எப்படி உங்க அம்மா பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க? ஏய் அதான் தெரியாதுன்னு நான் சொல்றேன்ல. இங்க பாருடி. ஏய் நீ சொல்றத நம்பறதுக்கு நான் சின்ன குழந்தை இல்ல. முதல்ல என்னைய நம்புடி. நம்பி தானே தொட விட்டேன். தாழ்த்தப்பட்ட சதி பையன் மக தானே. அப்படியே விட்டு போயிடலான்னு பார்த்தேன். சாதி பார்த்தாடி உன்னை லவ் பண்ண நீ என்ன புரிஞ்சுக்கல? இங்க பாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நான் உன்னை தாண்டி கட்டிக்கிடுவேன். சரியா? நிசமா? உன் கண்ணீர் நெசன்னா நான் சொல்றது நெசம் தாண்டி. இப்படி பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. பயமா இருக்குடா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. திருவிழா முடிஞ்ச உடனே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மண்டையாட்டு நல்லா என்ன பம்பு அடிச்சிருக்கா. என்னடா சத்தம்? டேய் நானும் வரேன். ஏய் அதான் அவன் போறான்ல, உட்கார்றா. டேய் யாரா நீங்க? இல்லடா. டேய் என்னடா மாப்ள? தெரியல. வாடா. டேய் ஓடுடா ஓடுடா. ஓடு ஓடு ஓடு. டேய் ஓடுற கலடா வந்திருக்காங்கடா. என் கோழியை காண வேண்டாம் இருக்கும். சொல்லவே மாட்டேங்கிறானே. வாய் திறந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மாலையை போட்டுக்கிட்டு ரூட்டு விடுறிய மனுஷனாயா நீ? சொல்லவே மாட்டேங்கிறேன். எவ்வளவு சொன்னா கழுத்து மாதிரி பொண்ணு விடுவான்டா. வாயை திறக்க மாட்டேங்கிறேன். கழுத்து வைங்க. கரெக்டா போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? முதல்ல குதிரை எங்கன்னு கேளுங்க. வேற அவன் கூறு கடத்தனா பேசிட்டு இருக்கான். அதான் சாமி குதிரை வந்துருச்சுல. அடிக்காதீங்க, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. எல்லாரும் போங்க. அதான் போலீஸ் இருக்குல்ல, அவங்க அழைச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் விசாரிச்சுக்குவாங்க. போங்க எல்லாரும் போங்க. போங்க போங்கம்மா. தம்பி போப்பா, நான் சொல்றேன்ல, எல்லாரும் கேளுங்க. போங்க போங்கடா. போங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்கடா. போங்க போமா. பசிக்குதானே? சோறு கொண்டு வரேன், சாப்பிட்றியா? இரு வரேன். வரேன்க்கா. இங்கே உட்காந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எனக்கு இல்லைக்கா, திருடன் எனக்கு. ஏப்பா வீடியோ வச்சிருக்க? இருப்பா. சாப்பிடுண்ண. ரொம்ப வலிக்குதானே? இந்த ஊருக்காரங்களே இப்படித்தானே, என்னையும் ஒரு நாள் இப்படி தான் போட்டு அடிச்சு விட்டாங்க.
இருடண்ணே தப்பா நினைக்காதண்ணே. சாமி குதிரையை திட்டி தான் கொடுத்துருண்ணே. அங்கே நிற்கிறது ஏன் குதிரைண்ணே. அப்போ தான் அதை என்கிட்ட கொடுப்பாங்கண்ணே. பௌர்ணமிக்குள்ளே போனால் தானே என் கல்யாணம் நடக்கும். நான் திருட இல்லைப்பா, இதுதான் முதல் தடவை பிள்ளைய வயிற்று பொழப்புக்காண்டி இப்படி செஞ்சுட்டேன். டேய் சாப்பிட்டது கட்டி போட்டுறா. ஆ டேய் போதும் விடு. டேய் கிளம்புடா. உன்னை என்ன பொண்ணு பார்க்க வீட்டுக்கு இருக்கேன் வாடா. அண்ணே ஏற்கனவே ஊருக்காரங்க வேற போட்டு அடிச்சிருக்காங்க. நீங்களும் கூட்டிட்டு போய் அடிச்சு போடாதீங்கண்ணே. இந்த கலாய் பேருக்க நான் வக்காலத்தா உன் ஜாலியாக பார்த்துக்குப்பா. ஏய் ஐயாட்ட படிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருப்பா. வாடா திரும்பி பார்த்துக்கே வந்துருக்கு வாடா. ஏன்டா அப்படி ஓடுற? எக்ஸ்பிரஸ் வரதராஜ் ஊருக்குள்ள ஆளோட வந்திருக்கானியா? பிடிச்ச பேடையெல்லாம் போய் இனிமேல் ஐயா ஐயா 7-8 மாட்டு வண்டியில கூட்டமா எக்ஸ்பிரஸ் ஊருக்குள்ள ஆளோட வந்திருக்கானியா? டேய் அதை எடுத்துட்டு வாடா. பாத்தீங்களா அழகர் சாமி வந்த நேரம் பகையாளி கூட ஒன்னாயிட்டாங்க. என்ற பகவதி அம்மே. மாமா என்ன அவ்வளோ இதெல்லாம் வயசு வேகத்தில் நான் தான் உங்களை எதிரியாக நினச்சி தப்பு பண்ணிட்டேன் மாமா. அழகரை மறு அவதாரம் எடுத்து ஊருக்குள்ளார வந்திருக்காருன்னு எல்லா ஜனங்களும் பேசிக்கிறாங்க மாமா. இதுக்கப்புறமும் நான் திருந்தாமல் இருந்தேன்னா என் குளமே விளங்காமல் போயிடும் மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் திருவிழாவை நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம் மாமா. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அழகரை கும்பிட்டுட்டு போயிடுறேன் மாமா. என்ன இது 3ஆம் மனுஷன் மாதிரி பேசுகிற? போய் நல்லா கும்பிடுங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? மாமா அம்புட்டு மாமா போடும்போது நினைச்சு சமாதானத்தை வந்திருப்பேன். கும்பிட்டுக்கோங்க. நல்ல வேலைக்கு புலப்புல மண்ணில் பட தெரிஞ்சாங்க. போடுங்க சாமிக்கு போடுங்க. மாமா சாமிக்கு தீர்த்தம் கொடுக்கணும் மாப்பிள்ள. கொடுங்க. ஏங்க என்ன கொடுக்குறீங்க? ஏங்க அதான் குடிக்க மாட்டீங்களா? ஏங்க அதை போய் சொல்ல பண்ணிட்டீங்க? யோ நான் சொல்லிட்டே இருக்கேன். ஐயா திரும்ப சொல்லிட்டீங்க. போங்க. ஏன் போறீங்க குடிங்க? நான் போறேன். எல்லாரும் சேர்ந்து நாடே மாறீங்க. எஸ்எஸ் நாரேட்ட திருவிழாமணி வரைக்கும் கூட கூட்டு போகணும்னு பார்த்தா என்ன வரட்டீங்க? வீரோட போயிடுறீங்க. ஏய் அழகர் சாமி வச்சு ஊர்வலம் போனதுக்கு அப்புறம் குதிரை தொட்டியா நீ? டேய் குதிரைக்கு கனவு வாங்காத. மரியாதை ஓடி போறே. இங்க இருந்தவனே கொன்னே விட முடியல. எல்லாம் சேர்ந்து நாடே மாறீங்களா? எல்லாரும் சேர்ந்து நாடே மாறீங்க. நான் குதிரை விட நான் போறேன். இப்போ திருவிழாமணி நடத்தி பாருங்க. திருவிழாமணி பாருங்க. திருவிழாமணி நடத்தி பாருங்க. இது குதிரை என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே போடுறா. விடுறா. விடுறான்னு சொல்றீங்களே. டேய் விடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏண்டா உனக்கு அந்த குதிரைக்கு இருக்க அறிவு கூட உனக்கு கிடையாதாடா? எல்லாரையும் ஒரு நாள் சுடுகாட்டுல வச்சு பொசுக்க தாண்டா போறாங்க. அதுக்குள்ள உனக்கு மட்டும் ஏண்டா இந்த அவசரம்? தம்பி இவனை கூட்டு போங்க.
ஏயா மனசாட்சியே இல்லையா? ஒரு அப்ராணிய போட்டு ஏன் தான் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களோ? நீங்களா மனுஷங்க தானா? ஏயா இப்படி ஈவு இறக்கலாம் இருக்கீங்க? போகையா? ஏண்டா அறிவியல் உனக்கு? செத்து போயிட்டாலாம் சரியா போயிருமாடா? உன்னை நம்பி இந்த உலகத்துல ஒரு உசுறு கூட இல்ல? இருக்குடா, என்னை நம்பி ஒரு உசுறு இருக்கு. நான் போலாம் செத்துருவானே. உன் பேரன் கிளம்பி வர்றதுக்குள்ள பொண்ணு கிளவியா இருந்துருது. என் வீட்டு நேரம் குளிப்பாடுதே இல்லை. சாமி வரமாட்டே பேரசா வாடா. என்னப்பா எப்போ இந்த ஊரில் இருந்த என்ன செய்யறாங்க பையங்களா? வாங்க நடங்க போவோம். எப்போ வந்தீங்க? இப்போதான் இப்போதானே வாடா போய் வா வாடா. பொண்ணு வாக்க போய் என் குறுக்கு ஒடிஞ்சு போகும். ஏன் பாட்டி சொல்றா நீ கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லிச்சுல சின்ன தாய் மக. ஆமா அதை விட பொண்ணு சிவப்பா தானே இருக்கும். டேய் சின்ன வயசுல அவங்க அப்பே சிக்க செவேண்டி சிவப்பா இருப்பான்டா. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இரு நீ. பொண்ணு சிவப்பா இல்ல அவங்க அப்பா மாதிரி பொண்ணு சிவப்பாத்தியா இருக்கும். பாப்போம் பார்க்க தானே போறோம். பொண்ணு அழகா தாண்டா இருக்கும். வாடா நாய் நாய். வாங்க வாங்க வாங்கத்தான் வாரம்பா எல்லாரும் வாங்க வாங்க தம்பி. அப்போ இரு மேல ரொம்ப பாசமா? ஆமா வாங்க பார்த்து வாங்க. என்ன முதல் 2 பொண்ணுகளையும் நல்ல சீர் சனத்தையோட தான் கட்டி கொடுத்துருக்கேன் அத்தா. வேணா கேட்டு பாருங்க. அதே மாதிரி சின்னவளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் தா. சரி எம்பிட்டு போடுவோம் அதான் சொல்லு. அதுக்கு என்ன கையில் இருக்கிற 5 பணத்தையும் போட்டு கொடுத்துறேன். மிச்சம் இருக்க 1/2 ஏக்கர் நிலத்தையும் மாப்பிள்ளை பேருக்கு எழுதி கொடுத்துறேன். சரிப்பா. ஏன் பாட்டி என்னப்பா அப்பா செக்க சிவன் இருப்பாருன்னு சொல்ல? பொண்ணோட அம்மா சிவப்பா தானே இருக்கு. பொண்ணும் சிவின்னு தான்டா இருக்கு. பொண்ணு மட்டும் சிவப்பா இல்ல மொச்சு மொச்சு இருக்கு. பொண்ணை வர சொல்லுங்க. இந்த வர சொல்றேன். ஏமா ராணி வர சொல்லு. ஏத்தா என்னால முடியறத சொல்லிட்டேன். உங்க மனசுல எது இருந்தாலும் சொல்லிருங்க. இப்ப என்ன அவசரம்? மெதுவா பேசிக்கலாம். என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா மற்றதை கலந்து பேசிக்கலாம். நீ உள்ள போமா. என்னத்த எதுவும் சொல்லாம எந்திரிச்சு போறாப்ல? வேண்டாலும் குருதையை கேட்டே முடிவெடுப்பேன். அப்போ நான் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல போறேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு பேசாம போயிட்டே இருக்க? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கப்போ. அந்த பொண்ணு இடத்துல இருந்து நினச்சி பாரு. எப்படி பொண்ணு அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ அதேமாதிரி தானே மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குன்னு அந்த பொண்ணு நினைக்கும். இவ்வளவு அழகான பொண்ணெலாம் எனக்கு வேணாம். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கள் அம்மா மாதிரி மாப்பிள்ளை சிவப்பாக இருக்கணும்னு ஆசைப்படல. எங்கள் அப்பா மாதிரி நல்ல மனசோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்போ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்களோ நீங்கள் என்னை நல்லா வச்சுப்பீங்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அடியாச்சி அடியாச்சி பசிய மறந்தாச்சி. ராசாச்சி ராசாச்சி கனவே நினைப்பாச்சி. மனச்சாச்சி ஒன்னதாச்சி எல்லாம் புதுசாச்சி. பெருமூச்சு அனலாச்சு இரவோ பழுதாச்சு. உள்ளுக்க உள்ளுக்க சிறுவாணி வெளிய வெளிய மகராணி. விண்ணுக்கும் விண்ணுக்கும் அவராணி
கட்டி இச்சி வச்சு அச்சோ குதிக்கிற குதிரை குட்டி மனச காட்டுது. இதானே கட்டிக்க போற பொண்ணு. சொல்லிக்குது வயிறு கட்டி மனசு முகம் பார்த்து தடுமாறி போனேனே என்றாலே அடநிலத்தில் நடக்குது உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். கேளுங்க. நான் உன்னை ஒரு தடவை தொட்டு பார்க்கவா? புது சோகம் தானே குதிக்கிற குதிரை குட்டி மனசை காட்டுது. அட சலிக்குது வயிறு கட்டி என் மனசு ஏங்குது. இல்ல என் மனசு ஏங்கல, ஆனா அப்பய உசுறு ஏங்குது இல்ல. உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது தம்பி. குதிரை இல்லாமல் நீங்களே பொழப்பு நடத்த முடியாது. இந்த நிலைமையில் என் பொண்ணை வச்சு எப்படி குடும்பம் நடத்துவீங்க? கண்டிப்பாக என் குதிரை கிடைச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு மேலே தேடி பார்த்தேன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. இனிமேலும் கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. வேணா ஒன்று பண்ணுவோம் தம்பி, வர்ற பௌர்ணமி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறமும் குதிரை கிடைக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நாங்கள் வேறு இடம் பார்த்துக்குறோம். சரி சார், போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கிட்டே இருக்க? இந்த காப்பி கட்டை எடுத்து மிஷினில் போடு. எப்போ நீங்கள் பூ வச்சுட்டு போனீங்களோ அப்போவே உங்களை பிடிச்சி நான் மனசில் வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். சீக்கிரமாக குதிரையோட வந்துடுங்க. இல்லைன்னா நான் செத்துருவேன். இன்னைக்கு ராத்திரி ஊரடங்குக்கு அப்புறம் குதிரையை வந்துட்டு கொடுத்துட்றேன், நீ போயிரு. ம், சரியா? போலீஸ்காரங்க அதை நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு போலீஸ்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீ போயிடலாம். என்னப்பா இது ஊர் பெரிய மனுஷங்களுக்கே தோணாத விஷயம் உங்களுக்கு தோணி இருக்கு. பெரிய மனசியா உங்களுக்கெல்லாம்? சார் என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? எங்கள் ஊருக்கு வந்திருக்க உயர் அதிகாரி நீங்கள் ராப்பகலாக கண்ணு முழிச்சு எங்களுக்காக எவ்வளோ உதவி செய்கிறீங்க.
இதை கூட பண்ணலன்னா நாளைக்கு சரித்திரம் எங்களை தப்பா பேசாது. அடிச்சவன்றதை நிரூபிச்சுப்பிடுங்கப்பா. ஏப்பா சீக்கிரம் சாப்பிடுப்பா, கிளம்பணும். சார் ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக சாப்பிடுங்க. ஏப்பா நீ வேற அந்த குர்ரக்காரன் பெரிய மோசமானவையா, அசந்த நேரம் பார்த்து அவுத்தி போயிருவான், அப்புறம் ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகி போயிரும்ல. என்ன சார் பேசுறீங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், இது கூட சார் தெரியாது எங்களுக்கு. பிரசிடண்ட் மணி ஸ்ரீரங்கனையும் காலுக்கு போட்டு தான் சார் வந்திருக்கான். அதெல்லாம் அவனால் அவுத்துட்டு போக முடியாது சார். பேசாமல் சாப்பிடுங்க. மறுபடியும் அடிச்சவைன்றதை நிரூபிச்சுப்பிடுங்கப்பா. தாயி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் தாயி. பேத்தி இருக்கா? மாரியா வீட்டுக்குள்ளே சொல்லு. ஆமாப்பா, என் பொண்ணு லட்சுமி திருவிழாக்காண்டி வந்திருக்காப்பா. ஓ சரி, அப்படியா? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேனே. யார் இவங்க? அழகரே இங்க வரியா? எதுக்கு? இதை வாங்கிக்க. ராமகிருஷ்ணன் உங்கள்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நம்ம பயிலுக்கு 10 மணிக்கு கரண்ட் அமைத்துருவாங்க. அப்புறம் அரை மணி நேரத்துக்கு கரண்ட் வராது. ஊரை விட்டு குதிரையை நான் கொண்டு வந்துடுறேன். நீ அப்படியே கூட்டு போயிரு, சரியா? இல்லை வேணாண்ணே. ஏண்டா? இந்த ஊர் ஆளுகளுக்கு அடிக்கத்தான் தெரியும், சிரிக்க தெரியாதுன்னு நினச்சேனே. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் முகத்துலேயும் சந்தோஷத்தை பார்க்குறேண்ணே. அதுக்கு இந்த திருவிழாவை நம்பி வளைவி விற்கிறவன், ரேடியோ கட்டுறவன், ராட்டினம் சுற்றுறவன், இப்படி நிறைய பேர் பொழப்புக்காக வந்திருக்காங்கண்ணே. எங்கெங்கேயோ இருக்க சொந்த பந்தெல்லாம் இந்த திருவிழாக்காக ஒன்று கூடியிருக்காங்கண்ணே. அம்பிட்டு பேரும் புது துணி உடுத்தி சந்தோஷமாக அந்த திருவிழா கொண்டாடலான்னு இருக்காங்கண்ணே. இம்பிட்டு பேர் சந்தோஷத்தையும் நான் கெடுக்கணுமாண்ணே. நான் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமே குதிரை வாங்கிட்டு போகிறேண்ணே. திருவிழா முடிஞ்சாலும் குதிரையை தரமாட்டாங்கடா. நான் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கலண்ணே. நான் யாரு கூடயும் கெடுக்கல. கண்டிப்பாக என் குதிரை எனக்கு கிடைக்கண்ணே. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உன் குதிரை கிடைக்கண்டா. என்னம்மாம்மா நீங்க அவனை எல்லாம் ஒரு ஆளா மதிச்சு அவனுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அந்த குதிரைக்காரனை 2 தட்டு தட்டி விரட்டி விரத விட்டுட்டு கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல உட்காருமாப்ல, வர முடியாம பேசிட்டு இருக்கீங்களே. இதுல நிறைய போலீஸ் வரம்ல இருக்குமாப்ல. மறுபடியும் திருவிழா நேரத்தில் பிரச்சனை ஒண்ணானே நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ளூர்காரங்க நீங்க பண்ணாதானே பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் மாமா. அவளை ஒண்ணு கிடக்க ஒன்று ஆகிட போதுமாப்ல. மாமா ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் பயப்படாதீங்க மாமா. அவனை ஒரு 2 நாளைக்கு என் ரைஸ் மில்லில் கட்டி போட்டுட்டு நம்ம அழகு திருவிழா முடிஞ்சோன்னா அவன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். வாடா. எனக்கு என்ன மாப்பிள்ளை சொல்றது சரி. ஐயா வணக்கங்க. 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 டேய், திருவிழா ஒன்று பட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அந்த குதிரைக்காரன் சாகரன்னு சொல்லி மிரட்டினான்ல. அதை நெசமாக்கிறேன். சரி, புரியுதா?
மண்டபத்துல இருந்தானே சாமி ஊர்வலம் போகணும். இது நம்ம புத்திக்கு உரைக்காம போச்சு. அதான் சாமியே கிளம்பி வர வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. அதேயா சாமி சாமிதே மனுஷன் மனுஷன் தாயா. சரி வாத்தியாரியா, இப்போ என்ன செய்யறது? இப்போதைக்கு குதிரையை உள்ள வச்சு கூட்டிட்டு போவோம். காலையில் மற்றதை வந்து பார்த்துக்கிடுவோம். நீங்க போய் தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல தம்பி. என் சூழ்நிலை தான் இதுக்கு காரணம். திருவிழா நேரத்துல குதிரை காணாம போச்சுன்னா அதுக்கு பதிலாக புதுசா ஒரு குதிரை செய்ய சொல்லுவாங்க. அப்படி செஞ்சு கொடுத்தா அதுக்கு தட்சணையா கொஞ்சம் நகையும் பணமும் கிடைக்கும். அதை வச்சு என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த குதிரை வந்து அந்த குதிரைக்காக ஒருத்தன் சாகர வரைக்கும் போனதால என் மனசே தாங்க மாட்டேன்னுச்சுப்பா. அதான் குதிரையை திருப்பி கொண்டாந்து வச்சலான்னு வந்து அதுக்குள்ள நீங்க பார்த்துட்டீங்க. இது ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானும் என் மகளும் நாண்டுகிட்டு தான் சாப்பிடும்.
என்னப்பா அது அதிசயமா இருக்கு? நெசக்குதிரை மரக்குதிரையா மாதிரி இருக்கே. நீங்க தானப்பா கேட்டீங்க நெசக்குதிரையில சாமி வச்சு எப்படி ஊர்வலம் போறதுன்னு. அதான் அதுக்கு தோதா அழகரே மரக்குதிரையா மாறிட்டாரு. இத்தனை நாளா சாமியே இல்லைன்னு இருந்தோம். எங்க கண்ணை திறந்துட்டாரு அழகர் சாமி. சாமியே சாமியே எங்களை மன்னிச்சிருப்பா. இந்த பயல்களுக்கு பித்தி வரணுங்கிறத தாயா நம்ம அழகர் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்காரு. எல்லாம் அந்த அழகருடைய திருவிளையாடலையா? வணக்கம் சார். வாடா சார். ஒரு முக்கியமான தகவல் சார். குதிரை காணாமல் போச்சுல, அதில் உள்குத்தல் இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 நாள் தங்கினோம்னா கண்டுபிடிச்சலாம் சார். 2 நாள் உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துடும். மொத்தமாக இங்கே தங்கிக்க. சார் என்ன சொல்கிறீங்க? ஏய் ஆமாடா, நீ தான் சாமியார் ஆட்டியில, அப்புறம் என்ன? சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் மன்னிச்சிருங்க சார். எப்படி நடிக்கிறேன் நீ? சார் இதுவே கண்ணில் சிக்கனா பொண்ணே விடு. போடா. சரிங்க சார். விட்டு போடா. ஆளும் மண்டை. நான் இதை வச்சு பிடிங்க. பொண்ணுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு. என்னப்பா பெருமாள், என்னாச்சு என்னாச்சு? என்ன பண்ணுவேன்? கோடகை மகளும் பிரசிடண்ட் மகளும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஐயோ இப்படி ஆகி போயிருச்சு. ஏமா இருக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கார பையன் மகளுக்குமா கல்யாணம்? சாதி விட்டு சாதி கட்டினா அந்த சாமிக்கே பொறுக்காதியா. அந்த அழகர் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல இனி மழையே பெய்யாது, மழையே பெய்யாது, மழையே பெய்யக்கூடாது. இல்லை சார், உங்கள் அப்பா கூட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒரு தடவை பேசி பார்ப்போம். சார் என்னதான் சொன்னாலும் அவங்களாம் திருந்த மாட்டாங்க சார். அவங்க கண்ணுக்கெல்லாம் ஜாதி மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ள ராமகிருஷ்ணா சார் என்கிட்ட படிப்பு இருக்குது சார். அதை வச்சு இந்த பிள்ளையை எப்படியாச்சும் காப்பாற்றுவோம் சார். சரி கிளம்புங்க. வரேன் வரேன் சார். ராமகிருஷ்ணா சார், அந்த குதிரைக்காரன் ஊர் போய் சேர்ந்துருப்பான்ல? மரக்குதிரை கிடைச்சனே குதிரை அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சார். நேரம் சிட்டாக பறந்துருப்பான்.
பாட்டு ராசாத்தி ராசாத்தி கனவே நினைப்பாச்சு மனச்சாச்சு உனதாச்சு எல்லாம் புதுசாச்சு பெருமூச்சு அனலாச்சு இரவோ பழுதாச்சு உள்ளுக்க உள்ளுக்க சிறுவாணி வெளிய வெளிய மகராணி விண்ணுக்கும் விண்ணுக்கும் அவராணி என்னைக்கும் எனக்கு ஏராணி பட்டு வெட்டி கட்டி மஞ்ச தாலி கட்டி இச்சி வச்சு அச்சோ குதிக்கிற 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 குதிரை குட்டி என் மனசை காட்டுது அட சொல்லிக்குது வயிற கட்டி என் மனசு ஏங்குது முகம் பார்த்து தடுமாறி போனேனே என்றாலே அட நிலத்தில் நடக்குது நிலவு குட்டி அது நெசந்தானே எசை எடுக்குது படிக்குது தவுல தட்டி புது சோகம் தானே குதிக்கிற குதிரை குட்டி மனசை காட்டுது அட சலிக்குது வயிறு கட்டி என் மனசு 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 ஏங்குது இல்ல என் மனசு ஏங்கல ஆனா அப்பய உசுறு ஏங்குது இல்ல